Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் கறி தோசை. இந்த கறி தோசை மதுரைக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இந்த மதுரை கறி தோசையை இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்ததாக இதில் நான் 1/4 கிலோ அளவில் மட்டன் கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். நடுவில் அப்பப்போ திறந்து பார்த்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொத்துக்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் இன்னொரு 2-3 நிமிஷம் இப்படியே வச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். தண்ணி எதுவும் இல்லாமல் இப்போது நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. நாம் பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம்.
நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொத்துக்கறி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு லைட்டாக மேலே அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யும்போதே நமக்கு தோசையோட அடிப்பகுதி வெந்திருக்கும். நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொத்துக்கறி தோசையோடு சேர்ந்து நல்லா மொறு மொறுன்னு அருமையாக வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் கறி தோசை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மதுரை ஸ்பெஷல் கறி தோசைக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லை. நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.